தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகனாக இந்திய சினிமாவையே உலுக்கியவர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே ஒரு நடிகனாக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே ஆள் தளபதி விஜய் அவர்களா தான் இருந்துட்டு இருந்தாரு. அதாவது இவர் கடைசியாக சினிமாவை விட்டு விலகும் நேரத்துல கூட ஒரு படத்திற்கு 260 கோடி சம்பளம் வாங்கினாரு. சோ இவருடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அவர் அத்தனை கோடி தான் சம்பளம் வாங்கி உள்ளார் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்தே தகவலுமே வெளியாச்சு. ஆனால் படத்தை தான் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இன்னமுமே தணிக்கை குழு இந்த படத்திற்கு சான்றிதழ் கொடுக்கல. என்னதான் தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஆனாலுமே அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகவுமே இருந்துட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இந்த திரைப்படம் திரையரங்குகள் அல்ல நேரடியாக OTT-ல ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு ஒரு சில டிராக்கர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகிய நேரத்துல அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய முதல் படமான சிக்மா அப்படின்ற படத்தை முடிச்சிருக்காரு. சமீபத்துல இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வெளியாச்சு. சிக்மா ரூல் அப்படின்ற இந்த பாடல் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் மட்டுமல்ல அடுத்தடுத்து நிறைய அப்டேட்டுகளுமே ரிலீஸ் ஆக இருக்காம். காரணம் படத்துடைய ரிலீஸிற்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்ல. ஆகையால ப்ரொமோஷனுக்காக அத்தனை பாடல்களையுமே ரிலீஸ் பண்ண இருக்காங்களா. மேலும் படத்துடைய ஆடியோ லான்ச்சுமே நேர் உள்விளையாட்டரங்கள மிக பிரம்மாண்டமாகவும் நடைபெறவுள்ளதா. இந்த நிலையில இந்த படத்துல உள்ள ஒரு முக்கிய பாடல்ல தளபதி விஜய் அவர்கள் நடனமாடி உள்ளார் அப்படின்ற செய்தி முன்பே வெளியாச்சு. ஸோ அந்த பாடல் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் பெரிதுமே எதிர்பார்த்த நிலையில அந்த பாடல் வெளியாகல. ஸோ இரண்டாவது சிங்கிள் ட்ராக்காக அந்த பாடல் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால ஜேசன் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தளபதி ரசிகர்களுமே இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் ட்ராக் பாடலுக்கு ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.